நான் இங்கிலீஷ் பேசுவேன். கீச்சு கீச்சுன்னு பேசுறீங்க. சரி சொல்லுங்க, நான் என்ன பண்ணணும்? என் பேர் அமெண்டா. ஐமீன் கூட நீங்க கூப்பிடலாம். நான் வே. எங்க வைக்கலாம்? அட என் பேர் வேங்க. இப்போ திருப்பி வரும்போது அமெரிக்கால இருந்து இந்த பொண்ணோட வந்திருக்க இல்ல? அது இந்த விஷயத்துல நீ கரெக்டா இருக்க. இப்போ குங்ஃபுல நான் கத்து கொடுத்ததெல்லாம் நீ மறந்துட்டியா, ஞாபகம் வச்சிருக்கியான்னு வா தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு இந்த மாதிரியான கேமிங் வீடியோஸ் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு கரெக்டான நேரத்தில் வந்து சேரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போவோம். இந்த கருவாட்டு நாட்டத்துக்கு மத்தியில என்ன ஒரு காஸ்ட்லி சுமல் மணக்குதையா. எக்ஸ்கியூஸ் மீ, நீங்க இங்கிலீஷ் பேசுறீங்களா? நான் நல்லா தான் பேசுவேன், நம்பிட்டு இருக்கேன். உங்களுக்கு புரியுற அளவுக்கு இருந்தா சரி. நீங்க பேசுவீங்களா? கண்டிப்பா கண்டிப்பா. இருங்க, நீங்க என்ன சொன்னீங்க? ஆமா ஆமா, நான் இங்கிலீஷ் பேசுவேன். கீச்சு கீச்சுன்னு பேசுறீங்க. சரி சொல்லுங்க, நான் என்ன பண்ணணும்? நான் இந்த இடத்தை தேடிக்கிட்டு இருக்கேன். அது ஓல்ட் டெம்பிள் அகாடமி. அது எங்க தான் இருக்கும்னு நான் நினைச்சேன். நான் வழி மாறி வந்துட்டேன்னு தெரியல. அது ஒரு குங்ஃபு ஸ்கூல். தேடி தேடி கடைசியில நான் இங்க வரையும் வந்துட்டேன். எனக்கு வழி ஒண்ணு அப்படியே தெரியல. எங்க காட்டுங்க. எனக்கு இந்த இடம் தெரியும். நான் உங்களை கூட்டிட்டு போறேன். ஏன்னா சொன்னா கண்டிப்பா உங்களால புரிஞ்சுக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். நானே உங்களை அங்கே கொண்டு போய் விட்டுறேன். வரீங்களா? கண்டிப்பா. அது அது இன்னும் உதவியா இருக்கும். என் பேர் அமெண்டா. ஐமீன் கூட நீங்க கூப்பிடலாம். ஓ, உங்களை சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷம் அமி. நான் வே. எங்க வைக்கலாம்? அட என் பேர் வேங்க. ஆஹா, நம்ம ஆள் காதலில் விழுந்துட்டான்டா, அந்த மாதிரி தான் இருக்கு. வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு வந்து ஒரு மிஷனில் வந்து அமெண்டா அப்படின்றவங்க வந்து இன்ட்ரடியூஸ் ஆகிறாங்க நம்மக்கிட்ட. ஸோ அவங்க கூட வந்து அவங்கள வந்து வழி தெரியாமல் இருக்காங்க. இங்கே அது ஏதோ ஒரு இடத்துக்கு போகணுன்னு சொல்கிறாங்க. அந்த குங்ஃபு ஸ்கூல் இருக்குல்ல, அங்கே தான். அங்கே நம்ம வந்து அவங்கள கூட்டிகிட்டு போகிறோம். வாங்க போவோம். ஓ, இப்போ தான் வந்து காலேஜ் முடிச்சிருக்காங்களாம். அவங்க வந்து ட்ராவலிங்கில் இருக்காங்க இப்போது. ஓகே ரைட்டு. கொஞ்சம் டீசெண்டாக ஓட்டணும். நார்மலாக ஓட்டணும். நம்ம எப்படி ஓட்டணும் உங்களுக்கு தெரியும். ஸோ லேடிஸ் இருக்கும் போது நம்ம கொஞ்சம் பார்த்து தான் ஓட்டணும். அங்கேயும் இடித்து பறக்க ஓட்டக்கூடாது. இங்கே பார்த்துக்குங்க, இதுதான் பேம் பேம் கிளப்பு. இங்கே தான் எல்லாம் அப்படிங்கிற மாதிரி காமிச்சிட்ருக்கோம். ஓகே, அவங்களுக்கு இப்போ இந்த இடத்த வந்து நம்ம சுற்றி காட்டணும். ஏன்னா அவங்க ஊருக்கு புதுசுன்றது சொல்கிறாங்க இல்லையா? ரைட் ரைட். எவனா வந்து மேலே விட்றாங்கடா. லேடிஸ் இருக்காங்க, பார்த்து. இதில் போயிடுவோம். பார்த்து பார்த்து ஓட்ட வேண்டியதாக இருக்குது. ஏன்னா நம்ம இவ்வளோ பொறுமையால் ஓட்டவே மாட்டோம். உங்களுக்கே தெரியுமே. ஓட்டு அடித்து திருப்பிட்டு தான் போகிறது. ஸோ இன்றைக்கி கொஞ்சம் டீசெண்டாக நம்ம ஓட்டுவோம். ஓகே, இந்த இடத்துல வந்து நம்ம ஒரு மிஷன் வந்து நமக்கு வரும். பல பேர் கூட சண்டை போட வேண்டிய மாதிரி வரும். அது நம்ம அடுத்தடுத்த மிஷன்ஸில் வந்து நம்ம பார்ப்போம். ஓகே, நம்ம ஊரில் இந்த மாதிரி ஒரு ஷாலோன் டெம்பிள் இருக்குது, இதுதான் அப்படி பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி காமிக்கிறாப்புல. ஓகே, இப்போ மார்ஷியல் ஆர்ட்ஸ் ஸ்கூலுக்கு வந்து நம்ம போடுவோம். அங்கே தான் நம்ம சொன்னோம், நம்ம ஒவ்வொரு ஸ்டாச்சுவை கண்டுபிடிச்சி நம்ம வந்து ஃபைட்ஸ் வந்து கற்றுக்கணும் அப்படின்னு சொன்னோம் இல்லையா? அங்கே தான் போகிறோம். இப்போ வந்துட்டாங்க. இதுதான் மார்ஷியல் ஆர்ட்ஸ் ஸ்கூல். உங்களுக்கு என்ன உதவி வேணும் தெரிஞ்சுக்கலாமா? உங்க குங்ஃபு கிளாஸ்ல நான் சேர்ந்துக்கலாம் வந்திருக்கேன். உங்க ஸ்கூலை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் என்னோட கைட் புக்ல. ஓ, கைட் புக்லையா? ஆமா, நீங்க கத்து கொடுக்கறது ரொம்ப அற்புதமா இருக்குன்னு சொன்னாங்க. உங்களோட ஸ்டைலே டிஃப்ரெண்டா இருக்கும்னு, அதான் கத்துக்கலாம் வந்தேன். சரி, நீங்க என்கிட்ட கத்துக்கிறதுக்காக வந்திருக்கீங்க. நீங்களும் இதை பத்தி தெரிஞ்சுக்கிட்டது ஏதோ ஒரு புக்ல இருந்தா? அது நான் வந்து எனக்கு ஒன்று தெரியும்னு நினைக்கிறேன். ஆமாம் சிஃபு மாஸ்டர், உங்களோட ஸ்டூடெண்ட் தான் நான். வேஷன். எனக்கு தெரியும். அமெரிக்கா போனல நீ தானே? இப்போ திருப்பி வரும்போது அமெரிக்காலேருந்து இந்த பொண்ணோட வந்திருக்க இல்லை? அது இந்த விஷயத்தில் நீ கரெக்டாக இருக்க. இப்போ குங்ஃபுல நான் கற்றுக் கொடுத்ததெல்லாம் நீ மறந்துட்டியா, ஞாபகம் வச்சிருக்கியான்னு வா தெரிஞ்சுக்கலாம். அந்த ஆள் ஏதோ வளர்றாங்க, விடுங்க. ஓகே, கலாய்ச்சி விட்டாப்புல. மாஸ்டரே, நீ இதை சொன்னதுக்காகவே ஒன்று நடிக்கிற மத்துக்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது.
ஓகே ரைட் கிளிக்கு. ஓகே அது லாக் பண்ணுறது தான். யாரை நம்ம அடிக்கிறோமோ அந்த சைடுக்கு வந்து லாக் பண்ணி நம்ம எந்த சைடில் வேணாலும் மிதிச்சிக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு கான்செப்ட்டு. லாக் பண்ணிட்டோம். இப்போது இவனொரு மிதி. இப்போ வந்து நம்மளோட அந்த ப்ராக்டிஸ் வந்து ஓகே ஆகிடுச்சு. இப்போ அவரோட ஸ்டூடெண்ட்ஸை நம்ம அடிக்கணும். இதுதான் நமக்கு கற்றுக் கொடுத்துருக்க மூமெண்ட்டு. லெஃப்ட் கிளிக்கு இன்னொரு கிளிக்கு ஹோல்டு பண்ணி பிடிச்சோம்னா இந்த மாதிரி ஒரு மூமெண்ட்டு. ஸோ இந்த மாதிரி ஒரு டைமும் வந்து நம்ம அந்த ஸ்டாச்சு கொண்டு வந்து கொடுக்கும்போது புதுசாக சொல்லி தருவார் நம்ம மாஸ்டர். அப்படி தான் நம்ம கற்றுக்கிட்டு வெளியே இருக்கிறவங்களெல்லாம் பிடிச்சி நம்ம அடித்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இவங்க எல்லாரையும் கரெக்டான வழியில் கொண்டு போகணுன்னு தான் நான் நினைக்கிறேன். சன்னானியில் சேர்றதுக்காக தான் இவன் பயிற்சி எடுத்துக்கிட்டு இருக்கான். தான் இந்த பையனை பார்த்தீங்களா? ஓகே கேமர்ஸ், இப்போ என்னென்னா இந்த சிலை பார்த்தீங்களா, இந்த பச்சை கலரில் மின்ற மாதிரி இந்த சிலை வந்து பார்த்தீங்கன்னா இவரோட கலெக்ஷன்ஸில் வந்து இதில் ஃபுல்லாக இந்த ரேக்கில் ஃபுல்லாக இருந்துச்சு. எல்லாமே வந்து திருட்டு போயிடுச்சு ஒரு ஸ்டூடெண்ட்னால. அவரும் வந்து அது பெருசாக எடுத்துக்காமல் விட்டுட்டாரு. கலெக்ஷன்லாம் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அது வேக்கும் தெரியும். அப்போ வே சொன்னால் நான் வந்து கண்டிப்பாக நான் தேடி பார்க்குறேன், கிடச்சா நான் கொண்டு வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கான். அப்போ அவர் மாஸ்டர் சொல்கிறாரு, சரி நீ கொண்டு வா, உனக்கு புது யுக்தி கற்றுக் கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காப்புல. உன்னை திரும்ப பார்த்ததில் ரொம்ப சந்தோஷம் வை, அதுவும் வருங்கால மனைவியோட பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். மனைவியா? நான் தான் சொன்னேன்ல ரொம்ப தமாசா பேசுவார்னு. சரி இப்போ என்ன பண்ண போறீங்க? நான் இப்போ நேரம் வீட்டுக்கு தான் போறேன். நான் கண்டிப்பா சீக்கிரமே உனக்கு கால் பண்ணுவேன். பாய் வே. மாஸ்டர் வந்து அவன் கட்டிக்க போகிற பொண்ணு தான் கூப்பிட்டு வந்திருக்கானு நினச்சிட்டாரு. அந்த அளவுக்கு அவர் நம்பிட்டார். ஓகே, இப்போ நம்ம முடிஞ்சது. அவங்க கால் பண்ணுறேன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. நம்ம அப்புறமா கூப்பிட்டுப்போம். இப்போ வந்து நம்மக்கிட்ட ஆல்ரெடி ஒரு ஸ்டாச்சு இருந்துச்சுல்ல, அதை வந்து வச்சு நம்ம இங்கே கொடுத்துட்டு நம்ம புதுசாக ஒரு மூமெண்ட் வந்து கற்றுக்கலாம். இப்போ பார்த்தீங்களா, இந்த இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு புதுசாக கற்றுக் கொடுத்துருக்குற மூமெண்ட்டு. 2 தடவை லெஃப்ட் கிளிக்கு அப்புறம் ஹோல்டு. இந்த மாதிரி வந்து ஸ்டன் ஆகிடுவானுங்க. அந்த மாதிரி ஒரு இது தான். ஒன்றும் இல்லை, 2 தடவை அடி நீங்கள் பாருங்கள், இந்த மாதிரி ஆகிடும். ஸோ இது வந்து புதுசாக கற்றுக்கிட்ட மூமெண்ட். இந்த மாதிரி ஒரு இதுக்கும் கிடைக்கும். ஓகே, இப்போ வரைக்கும் கற்றுக்கிட்டதெல்லாம் வச்சு ஒரு ப்ராக்டிஸ் ஒன்று பண்ணிடுவோமா? இங்கே பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஒரு ஃபைட் கிளப் மாதிரி ஒரு சண்டை நடந்துகிட்ருக்கோம். அந்த இடத்துக்கு போயிடுவோம். இங்கே இருக்குது பாருங்கள், ஒருத்தர் நின்றுருப்பான் சிகரெட் பிடிச்சிட்டு. இவங்ககிட்ட நம்ம பேசிட்டு உள்ளே வந்து கிளப்பில் வந்து கலந்துக்கலாம். ஃபைட்டு வந்து போட்டு நம்ம ஜெயிக்கணும். ஒரு 6 லெவல் கொடுப்பானுங்க. ஃபஸ்ட் லெவலு ஒருத்தன் மட்டும்தான் வருவான். ஈஸியாக கவுண்டர் அட்டாக் பண்ணி இவனை அடிச்சிட்டோம். வாடா, இந்த மாதிரி ஜம்ப் பண்ணி வருவானுங்க. அது ஜஸ்ட்டு பாடு பேசாமல் தாவிலடா வர நீ. ஓகே, இப்போ வந்து 2 பேர் இங்கே வா அப்படியே பார்க்கலாம். நம்ம கற்றுக்கிட்ட ஒரு வித்தையும் இதில் இறக்கணும். அந்த மாதிரி என்னென்னமோ காமிக்குது, அதை நம்ம அப்புறமா செக் பண்ணிக்கலாம். நான் ஓகே, இதில் வந்து 3 பேர் வருது. 3 பேர் அதில் அடிப்போம். நம்மளோட அந்த பவருமே வந்து அந்த இடத்துல இன்க்ரீஸ் ஆகுது, காட்டும் சைடில். அதை செக் பண்ணிக்கலாம் அடிக்கடி. ஓகே, இதான் வந்து லாஸ்ட் லெவலு. நம்ம இது வரைக்கும் விளாண்டதெல்லாம் வந்து ஒருத்தர் வருவான், அப்புறம் 2 பேர், அப்புறம் 3 பேர், 4 பேர், அந்த மாதிரிலாம் வந்துட்டு இருந்தாங்களே. இப்போ பாருங்கள், இத்தனை பேர் இருக்கானுங்க. எல்லா லெவல்லுமே இருப்பானுங்க. அந்த குண்டா இருக்கிறவன் பாருங்கள், அவனை வந்து நம்ம கிராப்பிள் பண்ண முடியாது, அவன் தள்ளி விட்ருவான். அந்த மாதிரி ஒவ்வொருத்தனுக்கும் ஒரு இது இருக்குது, அதுக்கேற்ற மாதிரி அடிக்கணும்.
இது மாதிரி நம்ம ஒரு கேமில் பார்த்துருப்போம். ஆனால் இதுதான் பழைய கேமு. நான் சொல்கிறது வந்து கோஸ்ட் ஆஃப் சுஷிமாவில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த ஒரு ஆள் அடிக்கிறதுக்கும் ஒரு ஸ்டாண்ட்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி இவனுக்கிட்ட நம்ம அந்த மாதிரி பார்த்து தான் அடிக்கணும். இந்த குண்டாக இருக்கிறவனை ஜம்ப் கிக் வந்து ஈஸியாக பண்ணிடலாம். அவன் நல்லா வாங்கிப்பான். அவன் எஸ்கேப் ஆக தெரியாது அவனுக்கு அதுலேருந்து. ஆனால் அந்த ஒல்லியாக இருக்கிறவன் எஸ்கேப் ஆகும். அந்த மாதிரி பாருங்கள், ஒரு இதுவுமே ஒருத்தனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அடிக்கணும். இவன் பிடிச்சிருவான் ஓடி வந்து. நம்ம பேக்கில் வந்துட்டான் அப்படின்னா நம்மளை அப்படியே பிடிச்சி தூக்கி போட்டு நெஞ்சு மேலே மிதிப்பான். ஸோ அதனால் ஒவ்வொருத்தங்கிட்டையும் பார்த்து தான் நம்ம இது பண்ணுற மாதிரி இருக்கும். நல்லா சூப்பராக பண்ணியிருப்பானுங்க இந்த கேமில் இந்த விஷயங்கள். ஸோ இந்த மாதிரி ஹேண்ட் இன் ஹேண்ட் காம்பேட்டுக்காகவே வந்து ரொம்ப ஃபேமஸாக இந்த கேம் இருந்தது. ஆனால் சின்ன வயசில் விளாடும்போது எனக்கு அவ்வளோ தெரியல, இதை பற்றி தெரியல. ஆனால் இப்போ அதை யோசிக்கும்போது ஓகே இந்தளவுக்கு பண்ணியிருந்துருக்கானுங்க அப்படின்றது புரியுது. குண்டு பையாடே ஓடு. இவனை கிராப்பிள் வர பண்ண முடியாது, இல்லைனா கிராப்பிள் பண்ணி பிடிச்சி கொண்டு போய் டப்பாக்குள்ளே போடுறது மாதிரி பண்ணலாம். ஸோ அவன் வெயிட்டாக இருக்கிறதுனால அவனுக்கு அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் வச்சுருக்கானுங்க. இவன் பார்த்தீங்கன்னா மிஸ் ஆனால் பார்த்தீங்களா, ஓடு. சரி எவனா வந்தால் இங்கேருந்து ரவுண்டு கிக் அடிக்கலான்னு பார்த்தேன், எவனும் பக்கத்தில் வர மாட்டான். டி இதுதான் இவன் ஒருத்தன் தாங்க இருக்கான் லாஸ்ட்டு. ஓடு, முடிஞ்சு போச்சு. அவ்வளோதாங்க, எல்லோரும் முடிஞ்சிட்டானுங்க. ஓகே, இந்த மாதிரி நிறைய இடத்துல இந்த மாதிரி இருக்குது. ஸோ நம்ம போனோம்னா இந்த மாதிரி விளாண்டு நம்ம ஜெயிக்க முடியும். அந்த அமாண்டாவரை கூப்பிட்றேன்னு சொல்லிச்சு, இன்னும் கூப்பிடல. சரி நம்ம கூப்பிட்டு பார்ப்போம். ஓகே கைஸ், நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஓகே கேமர்ஸ், இந்த மாதிரியான கேமிங் வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னா நம்ம சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்மளோட பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ கரெக்டான நேரத்தில் உங்களுக்கு வந்து சேரும். உங்களோட சஜஷன்ஸ் எதாவது இருந்ததுன்னா நம்ம கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.